ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து இங்கேருந்து இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து கிளம்புறாளே. மாமா வந்து ட்ரிப்புக்கு வந்து போயிருந்தாரு திருப்பதிக்கு. போயிட்டு இன்றைக்கி தான் வந்து மாமா வராரு. வந்தோடனே வந்து அக்கா வந்து கூண்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அரசூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போனோமே. போய் குடமிளகா வாங்கிட்டு அப்புறம் கறி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அரசூர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன இடத்துல வந்து கறியும் இல்லை, அந்த டைமில் குடமிளகாவும் இல்லை. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி ஒரு திருநெல்வேலி போய் வண்டி விட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் அப்பா கூட ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. நான் வந்து அப்பாவுக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ப்ராப்பராக எந்த ஒரு பொருளுமே வந்து இல்லை. சோயா சாஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் வச்சுருந்தோம், இப்போ வீணாக போயிடுச்சுன்னு எடுத்து ஊற்றிட்டோம். அதெல்லாம் எதுவும் இல்லாததுனால போய் வாங்கிட்டு வரலாம், செஞ்சு சாப்பிட்றது ஒரு மாதிரி அப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும், சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு அப்பா வா நான் அவனை இட்டும் போகிறேன், அவன் என்ன தேவையோ வாங்கிக்கான சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லைன்னா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து சொன்னார். என் கைப்பட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்பாவை எப்படி நைஸ் வச்சு வந்து கூட்டின்னு போகிறேன். நாங்கள் போயிட்டு என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அரசூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போனோமே. போய் குடமிளகா வாங்கிட்டு அப்புறம் கறி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அரசூர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன இடத்துல வந்து கறியும் இல்லை, அந்த டைமில் குடமிளகாவும் இல்லை. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி ஒரு திருநெல்வேலி போய் வண்டி விட்டு வந்து கறி வாங்கியாச்சு, முட்டை எல்லாமே வந்து வாங்கிட்டு குடமிளகா எல்லாம் வாங்கிட்டு சிக்கன் ரைஸ் சேர்த்து தேவையான எல்லா பொருளுமே வந்து வாங்கிட்டு ரிலாக்ஸாக வந்து ஒரு இடத்துல வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்பவும் இன்னும் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு ஃப்ரூட் மிக்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு இருக்குமே. நல்லா இருக்குதாப்பா? 2 இதுக்கும் குடிக்கிறதுங்க வாங்கியாச்சு. வீட்டில் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்சல் வந்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா ஸ்நாக்ஸ் அப்பா கிட்ட இருந்து வாங்க முடியுமான்னு பார்த்து வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்பாவும் போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் அங்கேயே போய் வந்து ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு வந்து அம்மாவுக்கும் அக்காவுக்கு வந்து ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல, எனக்கும் ஞாபகமாக வாங்கி வந்துக்கிறீங்களா? அக்காவுக்கு வாங்கினது உங்களுக்குலாம் மறக்காம வாங்கிட்டு வரோம். ஏன்னா குடிக்கும் போது உங்க ஞாபகமும் வரும் எங்களுக்கு. உங்களுக்கு சேர்த்து வந்து வாங்கினோம். அப்புறம் வேற என்ன நான் அப்பாவை நைஸ் வச்சு வாங்கினோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோம் பப்டி. இது வந்து கடையெல்லாம் ₹1 ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்து விற்பாங்க. இது வந்து டப்பால இது வந்து கட்டமாக இருக்கும் இந்த டப்பா. அது வந்து பெரிய டப்பாவில் கொடுப்பாங்க பாக்ஸ் அப்படியே. இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எவ்வளோ இதெல்லாம்? இதெல்லாம் வந்து ₹70. தெரியல எது வேணும். அப்புறம் வந்து என்னோட ஃபேவரட், சனியோட ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட்னு சொல்லலாம், முட்டை பப்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட செலவு பண்ணிடுறது அப்பா. அங்கே நீங்கள் எதுவும் வாங்கி சாப்பிடலையா? நாங்கள் ஜூஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஜூஸ் வேணும், அவ்வளோதான். வீட்டில் அங்கே போய் வெளில போனாலே வந்து அவசரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நடக்குமே. அது மட்டும் இல்லாமல் ரம்புட்டான் பழம் வந்து சாணியை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்காக நாங்கள் 2-3 சிங்கிள் வந்து அந்த திருநூலே ரவுண்ட் அடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கடைசியில் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு கடையில் இருந்தது, ஆனால் நல்லா இல்லை, அதனால பார்த்துட்டு வந்துட்டோம். நீ கேக்குறப்பெல்லாம் வேணும்னு கேட்டா விழுப்புரத்து பக்கம் போனா தான் கிடைக்குமே. நல்லா இருக்கும் நிறைய ஃப்ரெஷ்ஷாவும். அரசூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா திருநெல்வேலி போற சைடுல பார்த்தேன், ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. எங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட கரெக்டா சொல்லியிருந்தா வாங்கி கொடுத்துருப்பாரு. நான் எங்க பார்த்தேன்னு தெரியல. நான் அப்பா கிட்ட சொன்னேன், அக்கா கிட்ட சொன்னேன், நான் இங்க ஒரு இடத்த பார்த்தேன்னு. அப்பா எங்க பார்த்தேன்னு கேட்டு இருந்தாரு. மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நாங்க மனு விட்டோம். நாங்க சரி விடு, அப்பா இவ்வளவு தடவை வந்து கிடைச்சதுல இருக்கத்தை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அப்பா இன்னைக்கு வீட்டுல இருந்தனால பண்ணிட்டு போய் நல்லா எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. பரவாயில்ல. இது வந்து டேஸ்ட் பார்ப்போம். சரி, ஏன்னா வீட்டில் இருந்தாலும் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க சொல்லி கேட்பா. அதேமாரி அவங்களும் இட்டும் போய் நல்லா வாங்கி கொடுப்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்பாவுக்கு வந்து வேலை வந்து லீவ் விட்டுருவாங்க. அதான் மற்ற டைமில் வந்து வேலைக்கு போய் வருவாங்க. மணி 10, 11, 12 மணிக்கெலாம் வந்து வேலையை விட்டு வருவாங்க. அந்த டைமில் வந்து கடை எதுவுமே வந்து இருக்காது. அதனால் எந்த ஒரு பொருளும் வாங்கினா சொல்லி சொல்ல மாட்டோம். சப்போஸ் என்னைக்குன்னா 7 மணிக்கு 8 மணிக்கு வர மாதிரி இருந்தால் சூப் என்ன சொல்லுவோம், பானிபூரி என்ன சொல்லுவோம், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பின்ன இப்பயே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போல. தெரியாமல பேக்கேஜில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துக்குறாங்க. ஆமாம், அப்போ தான் ஒரு பொருள் எதுவுமே கெடாது. இதுவா அது மேலே ஒரு கவர் தெரியுதா? நீங்கள் அதே தான் பார்த்துட்டு பிக்கிறீங்க. பிச்சுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு. மொத்தமாகவே வந்து 6 பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்குதா? கொடுங்க, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கும். சும்மா சொல்ல சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் அவ்வளோதானா?
நான் இன்னும் முட்டை சோறு கிண்ட போகிறேன். என்னது சிக்கன் ரைஸ் கிண்ட போகிற சொன்னீங்க. அதுக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன வேணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டமான குடமிளகா 2, குடமிளகா 2, கேரட் பீன்ஸு நம்ம வீட்டிலே, அப்புறம் வந்து முட்டை வந்து வாங்கிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் கோஸ் வந்து வீட்டிலே இருக்குது. சோயா சாஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம், ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு வச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வந்து ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இப்போ சிக்கன் ரைஸ் செஞ்சு தருவா? எப்போ செஞ்சு தருவா? காலைல தான் செஞ்சு தருவோம். ஏன்னா இப்போ வந்து செஞ்சால் கண்டிப்பாக வந்து அது வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து லைட் வெளிச்சம் அதிகமாக தெரியாது. இருக்க இருட்டாயின்னு தான் வருதே தவிர ஒன்றும் விடியல. அதனால சொல்லிட்டு காலைல செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிச்சுனாரு. அப்பா தான் வந்து ஆசையாக செஞ்சு கொடு சொன்னார். பட் அப்பா வந்து செய்ய முடியல. வாங்கின அந்த சிக்கனை வந்து கறி கம்பு வச்சுட்டு காலைல திருப்பியும் போயிட்டு வந்து அதுக்கு செய்யலாம். ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே தானே, நாளைக்கு செய்யலாம். சரிம்மா. பேசிங்க அம்மாவோட ஜூஸ் எடுத்துட்டேன். ஜெயஸ்ரீ ஒரு பாக்கெட் ஜூஸ் வாங்கினா 2 கிளாஸ் நம்ம கிளாஸ்ல அழகா நிறையுது. அங்கே வந்து டல்மர் வந்து பெருசு இல்லையா, அதனால வந்து அது அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டு டல்மர் சின்னது இல்லையா, அதனால அதிகமாக இருந்தாங்க. அதிகமாக இருக்குது உங்களுக்கு, கொஞ்சமாக இருக்குது எனக்கு. சரி, 2 ஒன்று தான். கொஞ்சம் தான் ஒரு கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்ச். நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. இந்த பழஞ்சூஸ் இந்த மாதிரி கடைக்கெலாம் போனால் ஃப்ரூட் மிக்சர் தான் வாங்கி குடிப்பேன். அதே பெரிய கடைக்கெலாம் 50 ரூபா ஜூஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு விற்கிற கடைக்கு போனால் 50 ரூபா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. ஃப்ரெஷ் ஜூஸு இது வந்து இந்த ஜூஸு. ஆனால் அதிகமாக வந்து ஃப்ரூட் மிக்சர் வந்து குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து இங்கேருந்து இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து கிளம்புறாளே. மாமா வந்து ட்ரிப்புக்கு வந்து போயிருந்தாரு திருப்பதிக்கு. போயிட்டு இன்றைக்கி தான் வந்து மாமா வராரு. வந்தோடனே வந்து அக்கா வந்து கூண்டு போகிறாரு. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஊந்து அழுதுங்களா? அப்படிலாம் இல்லை. சரணையாக வந்து வீட்டுக்கு போகிறா. இதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் நான் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமே. ஆமாம், சரணைக்கிற வரைக்கும் மனசு ஏதோ ஒரு வருத்தம் இல்லாத நம்ம எல்லாம் கும்பலாக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அது போனோடனே நம்ம இடத்துலேருந்து ஒரே ஒரு டிக்கெட்டு குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலாக தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மேடத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல், அழுதுட்டாங்க. சரிம்மா, எதுவும் சொல்கிறதுக்கு வாய் வரலையா? நானே இப்போ சொல்லிட்டா ஜஸ்ட்டு முடி ஃப்ரெட்டாக தேது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டா டாட்டா பாய். டாட்டா பாய். போகும்போது நீ இல்லை, வெள்ளிக்கிழமை போச்சு அக்கா. அப்போ நீ கிடையாது. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு அவங்க தான் நல்ல நாள் வீட்டுக்கிட்டு போனாங்க. வியாழக்கிழமை காலேஜ் போயிட்டு அப்போ வந்து நீ இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிறதுனால ஃபீல் பண்ணுறியா? சரிம்மா, எல்லாருக்கும் உள்ளது தான் நமக்கு.